Exercise 2.12 இல்லையா? Question number 1 என்ன சொல்லிருக்காங்க? b யோட வேல்யூ என்னமா? greater than 0 and b not equal to அது 0 விட அதிகம்ட்டாங்க. அப்ப 0 விட அதிகம்னா 1 இருக்கலாம் தானே. பட் ஆனா 1 வேணாம்ன்றாங்க. அதான் b is not equal to 1. Okay, express y is equal to என்னது? b power x. அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? இது வந்து actually exponential ஃபார்ம்ல இருக்கு. So இந்த டேர்ம் வந்து exponential form. ஓகேவா? எக்ஸ்போனன்ஷியல்னாலும் பவர்னாலும் சொல்லலாம். எக்ஸ்போனன்ஷியல்ன்ற வேர்ட் பார்த்து பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் பவர் அவ்வளவுதான். அப்ப அந்த பவர் ஃபார்மட்ல இருக்கு. நம்ம அது என்ன எதுக்கு மாத்தணும்னா லாக் ஃபார்முக்கு மாத்த சொல்றோம். புரியுதா? எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் ஆர் பவர் ஃபார்ம்ல இருக்கத எதுக்கு மாத்தணும்? லாகரிதமிக் ஃபார்முக்கு மாத்த சொல்றோம். அதே சமயம் அதே லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்கு என்ன வர முடியுமா? டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. So in the sum புரியனா first கொஞ்சம் பேசிக் சொல்லிறேன். இப்போ 2 power 3 எடுத்துக்கோங்க. ரைட்டா? 2 power 3 யோட வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க. 8 கரெக்ட்டா? 6 ன்னு சொல்லிர கூடாது. எப்படி 6 ன்னு கேட்டா 2 into 3 6 அப்படி சொல்றோம். 2 into 3 6 தான், பட் 2 into 3 இல்ல, 2 power 3. 2 power 3 என்ன அர்த்தம்? 2 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 கியூப் பண்ணா 8. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். ஏன்னா பவர் வந்திருக்கு இல்லையா, அதனால இதுக்கு பேர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். இப்போ நான் இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மை நான் லாகுக்கு எப்படி மாத்தணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதை மாத்துவோம். சரியா? ஓகே. இப்போ இங்க ஈக்குவல் டு என்ன இருக்கு? 8 இருக்கு. அந்த ஈக்குவல் டு 8 தான் நம்ம லாக் எடுக்கணும். அப்ப லாக் 8. புரியுதா? ஈக்குவல் டு என்ன இருக்கோ அது லாக் சேர்க்கணும். லாக் 8. எப்பவுமே ஒரு பவர்ல இருக்கிறப்ப இது என்ன சொல்லுவோம்? இத பேஸ்னு சொல்லுவோம், இத பவர்னு சொல்லுவோம். அப்படிதானே? இங்க பேஸ் எவ்வளவு? 2. பேஸ் வந்து 2. அதுதான் இங்கேயும் பேஸ்ல எழுது லாக்ல. புரியுதா? பவர்ல என்ன இருக்கு? அதுதான் ஈக்குவல் டு எழுது. புரியுதா? இதுக்கு பேர் தான் லாக் ஃபார்ம். உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா இதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 power 3 is equal to 8. அப்ப இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. இத எப்படி லாக் ஃபார்ம்ல மாத்தறோம்னா அந்த ஈக்குவல் டு இருக்கிறதுக்கு லாக் ஈக்குவல் டு 8. அப்ப லாக் 8 பேஸ் எழுதணும் இல்லையா? லாகுக்கு கீழ எழுதுறது பேஸ். இங்க என்ன பேஸ் அதே இங்க பேஸ். இங்க பேஸ் 2 அப்ப இங்க 2. அப்ப இங்க பவர்ல என்ன இருக்கு? அதுதான் இங்க ஈக்குவல் டு. இது கிளியரா? சரி. இப்போ இது பவர்ல எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல இருந்து லாகரிதமிக் ஃபார்ம் மாத்திட்டோம். இன் கேஸ் லாகரிதமிக் ஃபார்ம் கொடுத்துட்டு பவர் ஃபார்ம் மாத்த சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. அதுதான் பேஸ் என்ன? 2. அப்ப பேஸ் அடுத்து பவர்ல ஈக்குவல் டு வந்துட்டு இருக்குது. எவ்வளவு? ஈக்குவல் டு போட்டு இங்க இருக்குது. இது கிளியரா? இப்போ நான் என்ன சொல்றேன் அதுக்கு சொல்றீங்களா? 5 power 3 is equal to 125. கரெக்ட்டா? 5 கியூப் பண்ணா 125. இப்போ இத லாகுக்கு மாத்தி சொல்லுங்க. log 5 125 is equal to 3. base 5 equal to 3. கிளியரா? சரி. இப்போ நான் லாக் ஃபார்மட் கொடுக்கிறேன், நீங்க மாத்தி சொல்லுங்க. log 64 equal to 2 base 8 power 2 is equal to 64. கரெக்ட்டா? 8 ஸ்கொயர் பண்ணா 64. சோ இது புரியுதா? இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுனா பாதி ஈஸி தான். இப்போ அது வந்துடலாமா? சரி. இப்போ அவங்க என்ன எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? y is equal to b power x. இது வந்து அவங்க கொடுத்திருக்கிற என்ன ஃபார்ம்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். புரியுதா? இது கிவன். நம்மள்ட்ட என்ன பண்ண சொல்றாங்க? எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. இந்த என்ன ஃபார்ம்ல? லாக் ஃபார்ம்ல கேக்குறாங்க. அப்ப நம்ம ஈக்குவல் டு என்ன இருக்கோ அதெல்லாம் லாக்ல எழுதணும். ஈக்குவல் டு என்ன இருக்கு? y. இந்த பவர் இல்லாதது எடுக்கணும். நம்ம இங்க அப்படிதான் எடுத்தோம். 8 தான் எடுத்தோம், இத எடுக்கல. அப்ப என்ன வரும்? log y base இங்க என்னது? b. ஈக்குவல் டு அந்த பவர்ல இருக்குது. அவ்வளவுதான். இதான் லாக். சோ முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் என்ன ஃபார்முக்கு? லாகரிதமிக் ஃபார்ம். ரைட்டா? சோ ஒரு ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஆல்சோ அடுத்து என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே. சோ தி டொமைன் ரேஞ்ச் அப்படின்றது நம்ம கிளாஸ் 10 ல படிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ல. அங்க கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருப்போம். இங்க வேற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஓகே. இதனால நான் சொல்லிறேன். டொமைன் அப்படின்றது என்னன்னா இங்க பாருங்க. இந்த இடத்துல y இருக்கா? இங்க நம்ம y க்கு எந்த வேல்யூலாம் கொடுக்குறோமோ அதுதான் டொமைன்.
புரியுதா? டொமைன்றது இந்த இடத்துல நம்ம கொடுக்குறது, ரேஞ்ச்ன்றது வர ஆன்சர். புரியுதா? நான் வேணா 10th நம்ம படிச்சத ஒரு ஞாபகப்படுத்துறேன். f of x is equal to x plus 1. ரைட்டா? x க்கு நம்மளா இப்ப அவங்க கொடுத்துப்பாங்க a ன்னு ஒரு செட் கொடுத்துட்டு அது 1 2 3 4 அப்படி கொடுத்துப்பாங்க. கொடுத்துட்டு x belongs to a ன்னு கொடுப்பாங்க. x ன்றது எதுல இருந்து எடுத்துக்கணும்? செட் a ல இருந்து எடுத்துக்கணும். அப்ப நம்ம a ன்ற செட்ல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கலாமா? x க்கு என்ன கொடுக்கலாம்? x க்கு பதிலா 1 1 கூட 1 plus 1 2. அடுத்து f of 2 கூட 2 plus 1 3. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 3 கொடுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? 4 கொடுப்போம். அவ்வளவுதான் கொடுப்போம். அப்ப டொமைன்ன்றதுனா இதான் நான் x க்கு என்ன வேல்யூ கொடுக்கிறேன்? 1 2 3 4 அது டொமைன். ரேஞ்ச்ன்றது எனக்கு பண்ண ஆன்சர் தான் ரேஞ்ச். இதுதான் நம்ம 10th ல போடுவோம். புரியுதா? டொமைன்னா என்னன்னா x க்கு நான் கொடுக்கிற வேல்யூ given வேல்யூ தான் டொமைன். ரேஞ்ச்ன்றது எனக்கு வர்ற வேல்யூ. புரியுதா? அப்ப டொமைன்னா இன்புட், நான் என்ன கொடுக்கறேனோ அதான் டொமைன். எனக்கு என்ன கிடைக்குதோ அது ரேஞ்ச். அப்ப நான் இங்க எதுக்கு வேல்யூ கொடுக்க போறேன்னா y க்கு தான் கொடுக்க போறேன். அப்ப y க்கு நான் என்ன வேல்யூ கொடுக்கறேனோ அது எனக்கு டொமைன். ஈக்குவல் டு கிடைக்கிறது ரிசல்ட். ஈக்குவல் டு என்ன ரிசல்ட்? x அது என்னுடைய ரேஞ்ச். ஓகே? அப்ப டொமைன் ஈக்குவல் டு ஜாலிங்க இங்க y க்கு கொடுக்கறதா டொமைன் சொன்னா அப்ப y க்கு நான் எதுல இருந்து வேல்யூ கொடுக்கலாம்னா நெகட்டிவ் வேல்யூ எதுமே கொடுக்க முடியாது என்னால. அப்ப எங்க கொடுக்கலாம்னா 0 க்கும் இன்ஃபினிட்டி பாசிட்டிவ் வேல்யூ நான் எது வேணாலும் கொடுக்கலாம். புரியுதா? பாசிட்டிவ் வேல்யூ எது வேணாலும் கொடுக்கலாம். அப்ப 0 to infinity. ஆனா வர்ற ரிசல்ட் எப்படி வேணாலும் வரும், பாசிட்டிவா வரும் நெகட்டிவாவும் வரும். அப்ப ரேஞ்ச் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க? -infinity to +. அப்படினா என்ன? பாசிட்டிவ் வேல்யூ வரலாம் நெகட்டிவ் வேல்யூ வரலாம். புரியுதா? பட் ஆனா லாகுக்கு பக்கத்துல வர வேல்யூ கன்ஃபார்மா பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கணும். ஆனா ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம். சொல்ற புரியுதா? இப்போ இங்க பாருங்க லாக் நம்ம எழுதிய இடத்துல எல்லாம் பாருங்க இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும், நெகட்டிவ் வராது. ஆனா ஆன்சர் நெகட்டிவா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எழுதுறேன் 1/8 = 2 power -3. கரெக்ட் தானே? 2 power -3 னா 1/8 தான். இப்போ லாக் மாதிரி சொல்லுங்க எப்படி எழுதுவீங்க? log 1/8 base 2 equal to clear பாருங்க equal ரிசல்ட் மைனஸ்ல வருது. ஆனா ஷூரா இங்க மைனஸ்ல வரவே வராது. கிளியரா? சோ அப்ப டொமைன் வந்து பாசிட்டிவ் தான். அதனால 0 to infinity. ரேஞ்ச்ன்றது என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால -infinity to +.